ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், இவ்வுலகத்தின் பாடுகளின் மத்தியிலும் நீதியாய் வாழ்ந்த நீதிமான்கள், நீதிமான்களும் பரிசுத்தவான்களுமே கர்த்தரால் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள், கர்த்தருடைய ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள். அதை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் நீதிமானாவதும் பரிசுத்தவானாவதும் கர்த்தருடைய திருக்கரங்களில் இருக்கிறது. அவர் தம் திருக்கரங்களை நீட்டி இழுக்கிறார். நாம் போக வேண்டும். நம்முடைய பங்கும் அதில் இருக்கிறது. நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற மனதோடு கர்த்தருக்கு பயந்து வாழ பழகிக் கொள்ள வேண்டும். நம் விருப்பப்படி நாம் வாழக்கூடாது. ஏசாயா 30ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முதல். பாவம் செய்து கர்த்தருக்கு பிரியமில்லாத தவறான வழியில் நடந்து அதனால் லாபத்தை பெறுகிற, பலனை பெற நினைக்கிற ஜனங்களை நோக்கி கர்த்தர் சொல்லுகிறார், மனம் திரும்புங்கள், மனம் திரும்பினால் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், நான் உங்களை ஆசீர்வதிப்பேன், பாதுகாப்பேன் என்று சொல்லுகிறார். மனம் திரும்பாவிட்டால் என்ன நடக்கும் என்றும் சொன்னார். இப்படி கர்த்தர் நமக்கு இந்த அதிகாரத்தில் வெளிப்படுத்துகிறார். மனம் திரும்பினால் நமக்கு என்ன நடக்கும், நாம் எப்படி ஆசீர்வதிக்கப்படுவோம்? மனம் திரும்பாமல் பொய் சொல்லி, தொழில் செய்து, ஏமாற்றி, லஞ்சம் வாங்கி, பல காரியங்களை செய்து பணம் அதிகமாய் சம்பாதித்து வைத்திருக்கிறோம். நமக்கு ஏதாவது துன்பம் வந்தால் அந்த பணத்தை வைத்து எல்லாவற்றையும் சரி செய்து கொள்ளலாம் என்று நினைக்கிற மனமுடையவர்கள் தான் பாவத்தை செய்து, பாவத்தின் ஆபத்து வந்தால் நாங்கள் ஓடி போவோம், அதிலிருந்து தப்பித்துக் கொள்வோம் என்று அதற்குரிய வழியை சொல்லுகிறவர்கள் ஏமாந்து போவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய மன்னிப்பு கிடைக்காது. மனம் திரும்பினால்தான் மன்னிப்பு. அப்படி நினைக்கிறவர்களுடைய, என்னிடத்தில் அதிக பணம் இருக்கிறது, வியாதி வந்தால் வைத்தியம் செய்து கொள்வேன், எனக்கு ஏதாவது துன்பம் வந்தால் பணத்தினால் நான் அதை சமாளித்து விடுவேன் என்று சொல்லுகிறவர்களாய் நீங்கள் இருந்தால், பணத்தை முக்கியமாய் நினைப்பவர்களும், பணத்தினால் நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியும், பணம் தான் நமக்கு பெலன், கர்த்தர் தான் நம் பெலன், பணம் தான் பெலன் என்று நினைக்க கூடாது. அப்படி நினைக்கிறவர்களாய் இருந்தால் கர்த்தர் சொல்லுகிறார், அப்படிப்பட்டவர்களுக்கு மலையுச்சியின் மேல் இருக்கிற கம்பத்தை போலவும் மேட்டின் மேல் இருக்கிற ஒரு கொடியை போலவும், அப்படி என்றால் தனித்து விடப்படுவீர்கள் என்று பொருள். தனிமையாக்கப்படுவீர்கள். அப்படிப்பட்டவர்கள் உதவிக்கு யாரும் இல்லாமல் தனிமையாக்கப்படுவார்கள். மனம் திரும்பாதவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கும் தண்டனை இது. அப்படிப்பட்டவர்கள் தனித்திருப்பார்களாம். ஒரு மனிதன் 1000 பேரை துரத்துவானாம். ஒரு மனிதனை கண்டு பயந்து 1000 பேர் ஓடுவார்களாம். 5 பேரை கண்டு எல்லோரும் ஓடி போவார்களாம். இஸ்ரவேலர் ஜனங்களை குறித்து, இன்றைய கிறிஸ்தவர்களை குறித்து கர்த்தர் சொல்லுகிறது. இன்றைய கிறிஸ்தவர்கள் பாவம் செய்து, கிறிஸ்தவர்களாய் இருந்தும் கர்த்தரை அறிந்தும் பாவம் செய்து கொண்டிருந்தால் அவர்களுடைய நிலை இவ்வளவு மோசமாய் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் ஒருவருக்கு பயந்து 1000 பேர் ஓடி போவார்கள். 5 பேரை கண்டால் எல்லோருமே ஓடி போவார்களாம். அந்த அளவுக்கு மோசமான ஒரு நிலை அவர்களுக்கு உண்டாகும். மனம் திரும்புகிற மனிதனை கர்த்தர் மன்னித்து காக்க அவர் நீதி உள்ளவராயிருக்கிறார். கர்த்தர் இரக்கம் உள்ளவர். அவர் தம்முடைய இரக்கத்தின் நிமித்தம் இரக்க குணம் உடையவர். நம்மேல் இறங்குவார். நாம் மனம் திரும்பி ஆண்டவரே எங்களை காப்பாற்றும் என்று கேட்கும் போது அவர் நாம் செய்த பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்பி நாங்கள் இனி இந்த பாவத்தை செய்ய மாட்டோம் என்று சொன்னால் கர்த்தர் நம்மேல் இறங்கி நம்மை அழித்து போடாமல் நம்மை மீட்டுக் கொள்வார். அவர் நம்மை பாதுகாப்பார், நம்மை விட்டுவிட மாட்டார். நம்மேல் மனதுருகும்படி கர்த்தர் எழுந்திருப்பார். அவர் நீதி செய்கிற தேவன். அனைவரும் அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்கள், அவருடைய கிருபையை பெற்றவர்கள், அவருக்கு பயந்து வாழ்கிறவர்கள் பாக்கியசாலிகள். அவர் நிச்சயம் நம்மை பாதுகாப்பதினால் அவரை அண்டிக் கொண்டவர்கள் அதிர்ஷ்டசாலிகள். சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாய் இருப்பார்கள். எருசலேமில் வாசமாய் இருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம் கண்ணீர் யாவையும் துடைத்து நம்மை மீட்டு கொண்டு நம்மை வாழ வைக்க ஆண்டவர் சித்தமாய் இருக்கிறார். நீ அழமாட்டாய், இனி நான் உன்னை பாதுகாத்துக் கொள்வேன் என்று சொல்லுகிறார் கர்த்தர் இஸ்ரவேலருக்கு. கர்த்தரிடத்தில் மனம் திரும்புகிற எல்லோரும் இஸ்ரவேலர்கள். மனம் திரும்பி பாவத்தை விட்டு விலகி வந்தால் அவர்களை அவர் கண்மணி போல காத்துக் கொள்வார். நாம் மனம் திரும்பி கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது நம் சத்தத்தை அவர் கேட்பார். கேட்டு
அவர் நமக்கு பதில் கொடுப்பார், நம்மோடு பேசுவார். அவர் நல்ல தேவன். ஆண்டவர் உங்களுக்கு துன்பத்தின் அப்பத்தையும் உபத்திரவத்தின் தண்ணீரையும் குடிக்க கொடுத்தாலும், அதாவது நாம் கர்த்தரை சேர்ந்த உடனே எல்லாம் இன்பமாய் வாழலாம் என்று சொல்லவில்லை. துன்பமும் உபத்திரவமும் வரதான் செய்யும். ஏன் என்றால், நாம் செய்த நம்மிடத்தில் இருக்கிற பாவ சுபாவங்கள் மாறும்படியாக கர்த்தர் துன்பத்தையும் உபத்திரவத்தையும் அனுமதிப்பார் நம் வாழ்க்கையில். ஆனால் கைவிட மாட்டார். அவர் கூடவே இருந்து நம்மை பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்வார். அதாவது இவ்வுலக வாழ்க்கை என்பது கல்லும் முள்ளும் நிறைந்த கடினமான பாதையில் நடந்து போவது போல. அந்த பாதையில் தான் எல்லோரும் நடந்து போக வேண்டும். கர்த்தருடைய ஜனமாயிருந்தாலும் அந்த பாதையில் நடந்துதான் போக வேண்டும். நமக்குள் அந்த கெட்ட எண்ணம் இருப்பதினால்தான் அந்த நிலை நமக்கு ஏற்படுகிறது. கர்த்தரால் விரும்பி கொடுப்பதில்லை. அந்த உபத்திரவத்தின் வழியா நாம் நடக்கும் பொழுதுதான் நாம் மனம் திரும்பி பரிசுத்தம் அடைவோம். அதாவது நம் துணிகளில் அழுக்கு படிந்தால் துவைத்து நாம் அதை காய வைத்து எடுத்து வைப்போம். அதை நாம் உடுத்திக் கொள்வோம். அதே நம்முடைய துணியானது கரை படிந்து விட்டால் அதை அதிகமாய் துவைத்து அதிகமான பொருட்களை போட்டு அதை அந்த கரைகளை எடுத்து சுத்திகரித்து கடினமாய் நாம் அதை சுத்திகரித்து கொஞ்சம் பாடுபட்டு அதை அந்த சுத்திகரிப்பை செய்து அதன் பின்பு உடுத்துவோம். ஏன்? அது கரை படிந்து இருக்கிறது. அதனால் அதற்கு அந்த அடி கொடுக்க வேண்டும். அடித்து துவைத்து அதன் பின்புதான் அது சுத்தமாகும் அல்லவா? அதிக அழுக்கு படிந்த துணிகள், கரை படிந்த துணிகளை அதிகமாய் துவைப்போம் அல்லவா? அது போல நம்முடைய துர்க்குணத்திற்கு தக்கதாக நாம் கர்த்தரிடத்தில் அடி வாங்க வேண்டியிருக்கும். கொஞ்சம் துர்க்குணம் உள்ளவர்களாய் இருந்தால் லேசான அடிகளோடு வாழ்ந்து விடலாம். அதிக துர்க்குணம் உடையவர்களாய் இருந்தால் கொஞ்சம் துன்பங்கள் வாழ்க்கையில் அதிகமாய் வரும். அதற்கு காரணம் கர்த்தர் அல்ல, நாம் தான். நாம் இருதயத்தை எந்த அளவுக்கு கடினப்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில் உபத்திரவங்கள் அதிகம் வரும். சொன்ன உடனே கேட்டுவிட்டால் அடி குறையும். அப்படி நமக்கு துன்பத்தை அனுமதித்தாலும் நமக்கு போதிக்கிறவர்களை, ஊழியர்களை நாம் கண் காணும். போதகர்கள் நமக்கு மறைந்திருக்க மாட்டார்கள். மனித வாழ்க்கையில், ஒரு சாதாரண ஜனங்களின் வாழ்க்கையில் இது மிகப்பெரிய கொடுமையான நிலை. இதை புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு நல்ல புத்தி சொல்லுகிற போதகர்கள், நமக்கு உபதேசிக்கிற உண்மையான ஊழியர்கள், அவர்களை பார்ப்பதே பெரிய பாக்கியம். அவர்கள் உபதேசத்தை கேட்பது மிகவும் பாக்கியம். அதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களை பார்க்க முடியாத நிலை வருவது மிகவும் துன்பமான நிலை என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் அந்த நிலை வராது. அவர்களுடைய உபதேசம் உனக்கு கிடைக்கும். அதாவது தீர்க்கதரிசிகளின் வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை தீர்க்கதரிசி இருப்பதினால் நமக்கு வந்து கர்த்தர் தீர்க்கதரிசிகள் மூலமாய் நம்மை வழி நடத்துவார் என்று பொருள். நீங்கள் வலது புறம் இடது புறம் சாயும் பொழுது வழி இதுவே, இதிலே நடங்கள் என்று சொல்லுகிற சத்தத்தை உங்கள் காதுகள் கேட்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். நம் வாழ்க்கை பாதையில் நாம் ஏதாவது தவறு செய்யும் நிலையில் சாய நேரிட்டால் இது நாம் தெரியாமல் செய்து விடுவோம். இதை செய்ய போகிறோமோ? வாழ்க்கையில் எல்லாம் தெரிந்தவர்கள் யாரும் அல்ல. அதனால் நாம் நீதியின் பாதையில் நடக்க வேண்டும் என்ற விருப்பம் இருக்கும், நடந்து கொண்டிருப்போம். அறியாமையினால் ஏதாவது தவறு செய்து விடக்கூடாது அல்லவா? அப்படி ஏதாவது தவறு செய்ய நம்ம போனால் அதற்கு முன்பாக கர்த்தருடைய ஊழியர்களின் வார்த்தை வரும். கர்த்தர் ஊழியர்களை பயன்படுத்தி அந்த நேரத்தில் நமக்கு அந்த வழி நடத்துதலை கொடுப்பார். இதை செய்யாதே, இதை செய், இதை செய்யாதே, இதை செய்யலாம் என்று நம்மை வழி நடத்துவார். இடதுபுறம் வழி, வலதுபுறம் சாயும் போது வழி இதுவே, இதல்ல வழி, இந்த வழியில் போ என்று நாம் தவறு செய்யாமல் தடை செய்து நம்மை காப்பாற்றுவார் கர்த்தர் என்று. அதாவது அது வரைக்கும் நாம் பாவம் செய்த பொல்லாத ஆவிகளுக்கு விக்கிரகங்களை செய்து, பொல்லாத ஆவிகளுக்கு சிலைகளை செய்து அதை வணங்கி வந்து கொண்டிருந்திருப்போம். அதன் மேல் வெள்ளி தகடு, பொன் தகடு எல்லாம் போட்டிருப்போம். அதையெல்லாம் அருவருப்பாய் என்று எண்ணி, அருவருப்பான அழுக்கான கந்தையான துணி என்று எண்ணி அதை தூக்கி எறிந்து விட்டு, அதை வெறுத்து தூக்கி போட்டு விட்டு நாம் மனம் திரும்புவோம். அப்படி ஒரு நாட்கள் வரும். மனம் திரும்புகிறவர்கள் அதை அருவருப்பாய் நினைப்பார்கள், திரும்பி அதை தொடமாட்டார். அப்படி நாம் செய்தால், அதை அருவருத்து தூக்கி எறிந்து விட்டால், நாம் விதைக்கிற விதைகள், நாம் செய்யும் விவசாயம் செழிப்பாய் இருக்கும். நம் நிலத்தில் நல்ல பலன் விளையும், பலன் கிடைக்கும். நாம் விதைக்கும் விதைக்கு கர்த்தர் மழையை தருவார். அதுக்கு மழை என்பது கர்த்தருடைய ஆசீர்வாதம். அது பெய்தால்தான் நம் விளைச்சல் வரும்.
நிலத்தில் நல்ல ஆகாரத்தை நமக்கு விளையும்படி செய்வார். அந்த ஆகாரம் கொழுமையும் புஷ்டியுமாய் இருக்கும். அந்த ஆகாரம் கொழுமையும் புஷ்டியுமாய் இருக்கும். செழிப்பான நல்ல உணவுப் பொருட்கள் நம் இடத்தில் விளையும். நன்கு கனி தரும் நல்ல தானியங்கள் விளையும். இப்படி செழிப்பா இருக்கும். அக்காலத்திலே நம்முடைய ஆடு மாடுகள் விஸ்தாரமான நிலங்களிலே மேயும். அதிக புல் இருக்கிற இடங்களில், அதிகமான செழிப்பான நிலத்தில், அதாவது புல் காடுகளில் மாடுகள் மேயும். இவர்களும் திருப்தியாய் ருசிக்கும். நாம் வைத்திருக்கிற ஆடு மாடுகள் எல்லாம் நாம் தானியத்தை எல்லாம் விளைவிக்கும் பொழுது நெல், கோதுமை போன்ற அதன் மேலும் தோல் இருக்கும். அதையெல்லாம் எடுத்து நாம் மாடுகளுக்கும் ஆடுகளுக்கும் தீவனமாக வைப்பார்கள். மாட்டு தீவனம் என்று வைப்பார்கள். அப்படி நாம் வைப்பதினால் அது அவைகள் ருசியுள்ள பதார்த்தங்கள். அதாவது உளுந்து, துவரை போன்ற பயிர் வகைகளின் தோள்கள் எல்லாம் மிக சத்து நிறைந்தது. அது கால்நடைகளுக்கு வைப்பது வழக்கம். கால்நடைகளுக்கு கொடுத்து விடுவோம். நாம் தானியங்களை சாப்பிடுவோம். அதன் தோலை எல்லாம் கால்நடைகளுக்கு கொடுப்பது வழக்கம். விவசாய நிலத்தில் இப்படியெல்லாம் விவசாயிகள் இப்படி செய்வது வழக்கம். அவைகள் ருசியுள்ள பொருள்களாய் அவைகளுக்கு தோன்றும். கால்நடைகளுக்கு ருசியுள்ள பதார்த்தங்கள், சத்து நிறைந்த பொருட்கள் அவை. அதை கொடுக்கும் பொழுது மாடுகள் அதிக பால் கொடுக்கும். ஆடுகள் நன்றாக செழிப்பாய் வளரும். இப்படி அந்த பொருட்களினால் ஆடு மாடுகளும் கால்நடைகளும் செழித்திருக்கும். பொல்லாத விக்கிரகாராதனை விட்டு விலகி வரும் பொழுது, மனம் திரும்பி பாவத்தையும் இச்சையும் விட்டு விலகி வரும் பொழுது, கர்த்தர் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நமக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். கோபுரங்கள் விழுகிற சங்கார நாளிலே, அதாவது பொல்லாத ஆவிகளுக்கு அந்த காலத்தில் கோபுரங்களை கட்டி வைத்திருந்தார்கள். அப்படி அவைகள் எல்லாம் விழுகிற ஒரு நாள் வருமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையில் அந்த கோபுரங்கள் எல்லாம் சரிந்து விழுமா? அப்படி விழுகிற நாளில் இவையெல்லாம் 2ஆம் வருகையை தான் குறிக்கிறது. கர்த்தருடைய 2ஆம் வருகையில் என்ன நடக்கும் என்பதை பற்றி இவைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. மனம் திரும்புகிற பரிசுத்தவான்களுக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தையும், மனம் திரும்பாதவர்களுக்கு சங்காரத்தையும் அனுமதிப்பார் என்று பொருள். கோபுரங்கள் விழுகிற அந்த சங்கார நாளிலே மலைகளிலும் மேடுகளிலும் ஆறுகள் உண்டாயிருக்குமா? மலைகள் பள்ளங்களில் தான் ஆறுகள் இருக்கும். ஆனால் மலைகளில் மேடுகளிலும் கூட ஆறுகள் உண்டாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்படி என்றால் செழித்திருக்கும் என்று பொருள். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் காயத்தை குணமாக்கி, அதாவது கர்த்தருடைய ஜனம் என்று சொல்லப்படுகிற உலகெங்கும் இருக்கிற கிறிஸ்தவர்கள், யூதர்கள், இஸ்ரவேலர்கள், இவர்கள் எல்லாம் கர்த்தருடைய ஜனங்கள். அப்படி கர்த்தருடைய ஜனங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மெய்யான ஒரே பேரான குமாரன் தெய்வம் என்று ஏற்றுக்கொண்டவர்கள் கர்த்தருடைய ஜனங்கள். அவர்கள் எல்லோரும் பாவங்கள் நீங்கி பரிசுத்தமாக்கப்படுகிறார்கள். அந்த கடைசி நாள் வரும் பொழுது, இப்படி ஆண்டவர் சுத்திகரிக்கும் பொழுது, அந்த நாளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை இவர்கள் எல்லாம் ஒன்று சேர்க்கப்படுவோம். நாம் எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒன்று சேர்க்கப்படுவோம். பரலோகத்திலிருந்து ஆண்டவர் இறங்கி வருவார். அப்பொழுது எருசலேமிலே மகா பரிசுத்தமான தேவாலயம் இருக்கும். அங்குதான் ஆண்டவருடைய அரசாட்சி நடக்கும். அங்கிருந்துதான் உலகம் எங்கும் அரசாட்சி நடக்கும். அந்த காலத்தில் சந்திரன் சூரியனை போல ஒளி கொடுக்குமா? இரவு நேரமும் பகல் போல இருக்கும். மிக பிரகாசமான ஒளியை சந்திரன் கொடுக்குமா? நிலா அந்த அளவுக்கு வெளிச்சமாக மாறப்போகிறது. சூரியன் 7 மடங்கு வெளிச்சத்தை கொடுக்குமா? பகல் போல, அதாவது மதிய நேர வெளிச்சம் இருக்கிறது அல்லவா, அதை போல 7 மடங்கு வெளிச்சத்தை கொடுக்குமா? அந்த நாட்களை காண்பது எவ்வளவு இன்பமாய் இருக்கும். மிக பிரகாசமான ஒரு ஒளி, வெளிச்சம் பார்க்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். 7 அத்தனையாய் எவ்வளவு சந்தோஷமாய் இருக்கும். 7 பகலின் வெளிச்சத்தை சூரியன் கொடுக்குமா? அப்படி என்றால் வானத்தில் இது மாற்றம் நடக்க போகிறது. அதாவது சூரியனுக்கு மேலே, அதாவது பூமியின் மேலே, கொஞ்சம் மேலே, அதாவது கொஞ்ச தூரத்திலேயே பறவைகள் கழுகு பறக்கும் தூரத்திலேயே ஏதோ மாற்றம் நடக்கிறது. அல்லது ஓசோன் லேயரில் ஏதாவது பெரிய மாற்றம் நடக்கலாம். அந்த அந்த இடத்தில், அந்த பகுதியில் ஏதோ மாற்றம் நடக்கலாம். இவ்வளவு பிரகாசமான வெளிச்சமும் இதுவும் கிடைக்கிறது என்றால் ஏதோ ஒரு இருள் பூமியை விட்டு அகலப் போகிறது. பூமியை சுற்றிலும் மூடியிருக்கிற ஏதோ ஒரு இருள் அகன்று போகும். அப்பொழுதுதான் இப்படிப்பட்ட ஒரு வெளிச்சம் உண்டாகும். அதை கர்த்தர் செய்வார்.
இது தீர்க்க தரிசனம், இனி நடக்க போகிற காரியம். கர்த்தருடைய 2ஆம் வருகையில் நம்முடைய கண்கள் காணப்போகிறது இதையெல்லாம். இந்த இடத்தில் கர்த்தர் நியாயாதிபதியாய், நீதியின் சூரியனாய் அவர் வரப்போகிறார் அல்லவா? அவருடைய வருகையின் போது அவர் முதல் முறை பலியாக வந்தார். அதனால் அவர் ஆட்டுக்குட்டியைப் போல இருந்தார். 2வது முறை இப்பொழுது வரும்போது அவர் நீதிபதியாய் வரப்போகிறார், நியாயம் தீர்க்க வரப்போகிறார். அவர் எப்படி வருவார்? அவருடைய நாமம் தூரத்திலிருந்து வருமாம். அப்படி என்றால் பரலோகத்திலிருந்து அவர் இறங்கி வருகிற வருகையை குறிக்கிறது. முதல் காரியம். 2வது, அவருடைய கோபம் எரிகிறதும் கனன்று புகைகிறதுமாய். ஒரு விறகை எடுத்து நன்றாக எரியூட்டினால் அது எப்படி எரியுமோ அது போல கோபத்தோடு கர்த்தர் வருகிறாராம் நியாயம் தீர்க்க. இத்தனை கட்டளைகள், அதாவது ஆதியில் இருந்து ஓய்வு நாள் உடன்படிக்கை முதலில் கொடுக்கப்பட்டது, விருத்த சேதன உடன்படிக்கை கொடுக்கப்பட்டது, 10 கட்டளைகள் கொடுக்கப்பட்டது, நியாய பிரமாணம் கொடுக்கப்பட்டது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய திருவாயினால் மலர்ந்து சொன்ன மன உபதேசங்கள் கொடுக்கப்பட்டது. உலகெங்கும் இத்தனை காலம் வாழ்ந்த தீர்க்கதரிசிகள், தெய்வ ஊழியர்கள் எல்லாம் போதித்தார்கள். எல்லாம் அடங்கிய வேத புத்தகம் நம் கைகளில் ஒவ்வொரு மனிதனுக்கும் உலகத்தில் ஒரே ஒரு வேத புத்தகம் இருந்தது. ஆனால் இப்பொழுது ஒவ்வொருவர் கையிலும் கொடுக்கப்பட்டு விட்டது. இது எவ்வளவு பெரிய காரியம்! இவ்வளவையும் கொடுத்து விட்டு ஆனாலும் மனம் திரும்பாத மனிதர்கள் இருக்கிறார்கள் அல்லவா? இத்தனை வழிகளை ஜனங்களை மனம் திரும்புவதற்கு கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்தும் மனம் திரும்ப மாட்டோம், கைகளில் இருக்கிற வேதத்தை நாங்கள் எடுக்க மாட்டோம், படிக்க மாட்டோம் என்று இருப்பவர்களுக்கு, கீழ்ப்படுகிறவர்களுக்கு நியாய தீர்ப்பு தான் கிடைக்கும். ஆண்டவர் வரப்போகிறார். அக்கினியாய் எரிந்து கொண்டு கோபத்தோடு வரப்போகிறார். ஜாக்கிரதையா இருப்போம். கொஞ்சம் பயம் தேவை கர்த்தர் மேல். அவருடைய உதடு சினத்தால் நிறைந்து, அவருடைய நாவு பட்சிக்கிற அக்கினியை போல இருக்கிறது. மிகுந்த கோபத்தோடு கர்த்தர் வருகிறார். உதடுகள் சிவந்து, கண்களில் அக்கினி, நாவெல்லாம் அக்கினியை போல, பட்சிக்கிற அக்கினியை போல இருக்கிறதாம். அவ்வளவு கோபத்தோடு ஆண்டவர் வருகிறார் தம்முடைய ஜனங்களின் மேல், அதாவது மனம் திரும்பாதவர்களின் மேல் அவர் அவ்வளவு கோபமாய் வருகிறார். நாசம் என்னும் ஜல்லடையினால் அரிக்கும்படிக்கு அவர் ஊதும் சுவாசம் கழுத்து மட்டும் எட்டுகிறது. அவர் காற்றை ஊதுகிறாராம். அவர் வாயிலிருந்து, அவருடைய திருவாயிலிருந்து காற்று ஊதப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. அவர் ஒரு ஜல்லடையில் நாம் பொருளை எடுத்து சலிப்பது எப்படி இருக்குமோ அது போல மனிதர்களை பிரித்தெடுக்கிறாராம். பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள் இருந்து கர்த்தருடைய ஆவியானவர் பூமியை சலித்து எடுக்கிறார்கள் என்றால், யார் ஒரு மனிதன் நீதிமானா இருந்தாலும் அவன் எடுத்துக் கொள்ளப்படுவான். 1000 பேர் மத்தியில், துன்மார்க்கர் மத்தியில் ஒரு நீதிமான் இருந்தாலும் அந்த ஒரு நீதிமான் மட்டும் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். அந்த 999 பேரும் அவ்வளவுதான். சரியாக துல்லியமாக பார்த்து யார் நீதியா இருக்கிறார்களோ, நீதிமானாய் இருக்கிறார்களோ, கர்த்தரால் நீதிமானாக்கப்பட்டவர்கள், கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவர்களை மட்டும் அவர் எழுப்பார். மற்றவர்கள் அவ்வளவுதான். அவர் ஊதும் காற்று கழுத்து மட்டும் எட்டுகிறதாம். மிகப்பெரிய உபத்திரவத்தை இது குறிக்கிறது. மிகப்பெரிய உபத்திரவம், கழுத்தை நெரிப்பது போன்ற அவ்வளவு உயரம். ஆற்று வெள்ளம் கழுத்து வரைக்கும் வந்தால் எப்படி இருக்கும்? அது போல மிகப்பெரிய ஆபத்தான உபத்திரவ காலம் வருகிறது. அந்த உபத்திரவ காலத்தின் மத்தியில் நீதிமான்களை கர்த்தர் பிரித்தெடுக்கிறார். அதிலும் அவ்வளவு பாடுகளையும் தாங்கிக் கொண்டு உண்மையா இருப்பவர்கள் தான் உண்மையானவர்கள். மற்றபடி நல்லபடியாகவே இருந்தால் அவர்களை எப்படி நல்லவர்கள் கெட்டவர்களை கண்டுபிடிப்பது? எல்லாரும் வேஷம் போடுவார்கள். அல்லேலியோ சொல்லிக்கொண்டு, ஸ்தோத்திரம் சொல்லிக்கொண்டே வந்துவிடலாம் பரலோகத்திற்கு என்று நினைப்பார்கள். மனம் திரும்புதல் வேண்டும், கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் வேண்டும், பரிசுத்தமாக்கப்பட வேண்டும், மறுரூபம் அடைய வேண்டுனராய் மாற வேண்டும். அப்பொழுதுதான் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க முடியும். அல்லேலியோ சொன்னால் மட்டும் போய்விட முடியாது. கர்த்தருக்கு அல்லேலியோ சொல்வது கர்த்தருக்கு மகிமையை செலுத்துகிறோம். அதன் மூலம்தான் நமக்கு ரட்சிப்பு வருகிறது. ஆனால் கர்த்தரை ஏமாற்றி அதை அல்லேலியோ சொல்லி போய்விட முடியாது. அதாவது சிலர் நினைக்கலாம், அதிகமாய் நான் ஸ்தோத்திர பலி செலுத்துவேன், கீழ்ப்படி எல்லாம் முடியாது, என் வாழ்க்கையை நான் என் இஷ்டப்படிதான் வாழ்வேன், ஆனால் தினமும் 100 அல்லது 1000 ஸ்தோத்திர பலிகள் செலுத்துகிறேன். இது யாரை ஏமாற்றுகிற வேலை? கர்த்தரை ஏமாற்ற நினைக்கிற வேலை இது. உண்மையான பலி என்பது பரிசுத்த இருதயத்திலிருந்து தோன்ற வேண்டும். அது நம்முடைய கீழ்ப்படுதலில் இருந்துதான் வருகிறது. கீழ்ப்படியாம கர்த்தரிடத்தில் அன்பு கூற முடியாது. அன்பு கூறுதலின் வெளிப்பாடு கீழ்ப்படிதல். கர்த்தருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொண்டு நடந்தால்தான் உண்மையில் நாம் அன்பு கூறுகிறோம் என்று பொருள். மனிதனை ஏமாற்றுவது போல கர்த்தரை ஏமாற்ற நினைக்க கூடாது.
கர்த்தர் நாசம் என்னும் சல்லடையிலே தம்முடைய சுவாச காற்றை ஊதி இந்த பூமியை சுத்திகரிப்பார். கர்த்தருடைய வருகைக்கு முன்பாக மகா உபத்திரவ காலம் வரும். அவர் வந்த பின்பு நியாய தீர்ப்பு நடக்கும். அது கழுத்து வரைக்கும் வந்த வெள்ளம் போலவும், குதிரையின் வாயில் போடப்படும் கடிவாளம் போலவும் மிகவும் கடினமாய் இருக்கும் மனிதர்களுக்கு. அத்தனை கடினத்தின் மத்தியிலும் நீதிமானை கர்த்தர் பிரித்தெடுப்பார். பாவம் செய்கிறவர்களை பிரித்தெடுப்பார். பிரிக்கப்பட்டு கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் எப்படி இருப்பார்கள்? கர்த்தருக்கு பண்டிகை கொண்டாடும் நாளில் எவ்வளவு சந்தோஷமாய் இருப்போமோ அப்படி சந்தோஷமாய் இருப்போம். மகிழ்ந்து களி கூறுவோம். கீத வாத்தியங்களை வாசித்துக் கொண்டு, பாடல் பாடிக்கொண்டு சந்தோஷமாய் பண்டிகை கொண்டாடுகிறவர்களை போல கொண்டாடுவோம். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், இவ்வுலகத்தின் பாடுகளின் மத்தியிலும் நீதியாய் வாழ்ந்த நீதிமான்கள், நீதிமான்களும் பரிசுத்தவான்களுமே கர்த்தரால் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். கர்த்தருடைய ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள். அதை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் நீதிமானாவதும் பரிசுத்தவானாவதும் கர்த்தருடைய திருக்கரங்களில் இருக்கிறது. அவர் தம் திருக்கரங்களை நீட்டி இழுக்கிறார். நாம் போக வேண்டும். நம்முடைய பங்கும் அதில் இருக்கிறது. நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற மனதோடு கர்த்தருக்கு பயந்து வாழ பழகி கொள்ள வேண்டும். நம் விருப்பப்படி நாம் வாழக்கூடாது. கர்த்தர் மகத்துவமானவர். அந்த காலத்தில், அந்த சமயத்தில் கர்த்தருடைய வருகையின் போது நடக்க போகிற காரியங்கள் இது. கர்த்தர் எவ்வளவு மகத்துவமானவர். அவர் தமது சத்தத்தை கேட்க பண்ணி, அவரது உக்கிர கோபத்தினாலும் பட்சிக்கிற அக்கினி ஜுவாலையினால், இடி, கல்மழை, பெருவெள்ளம் போன்றவற்றினாலும் தம்முடைய புயத்தின் வல்லமையை காண்பிப்பார். இடியினால், கல்மழையினால், பெரு வெள்ளத்தினால், அதாவது மிகப்பெரிய அழிவுகள், மிகப்பெரிய நோவா காலத்தில் வந்தது போல அல்ல, அங்கங்கு ஒரே தடியாக அல்ல, மிகப்பெரிய அழிவுகள் வரும். அங்கங்கு ஜனங்கள், தேசம் அழிக்கப்படும். அநேக சுத்திகரிப்பு நடக்கும். அது அழிவல்ல, சுத்திகரிப்பு. தீமையை அழிப்பார் கர்த்தர். பரிசுத்தவான்களை தெரிந்து கொள்வார். கடைசி காலத்தில் அவருடைய வருகையின் போது அது நடக்கும். இந்த காரியத்தை குறிப்பதற்கு தான் ஆண்டவர் யாம் கிப்பூர் என்றும் பாவ நிவாரண நாள், இஸ்ரவேலரின் கணக்கின்படி 7ஆம் மாதத்தில், அக்டோபர் மாதங்களில் வரும் 7ஆம் மாதம் 10ஆம் தேதி பாவ நிவாரண நாள் என்று அனுசரிக்கப்படும். இந்த பண்டிகையை கொண்டாட சொன்னார். கர்த்தருடைய வருகையின் போது இப்படியெல்லாம் நடக்கும் என்பதற்கு அடையாளமாக. தீயவர்கள், தண்டாயுதத்தை வைத்துக் கொண்டிருந்த அசீரியன், அதாவது தீயவர்கள், மிகப்பெரிய ஆயுதங்களை வைத்து தீயவர்கள் நீதிமானை துன்புறுத்தி கொண்டிருப்பார்கள். அவர்களுடைய நிலை என்ன ஆகும்? கர்த்தருடைய சத்தத்தினாலே நொறுங்குண்டு போவான். அப்படி என்றால் அசீரியன் தண்டாயுதத்தை வைத்திருக்கிறவன் என்று சொன்னால் இது சாத்தானை குறிக்கிறது. கர்த்தருடைய வருகையின் போது அவருடைய சத்தத்தினாலே அவன் அழிந்து போவான், நொறுங்கி போவான். பூமியிலிருந்து அவன் அகற்றப்படுவான். பொல்லாத ஆவிகள் எல்லாம் அகற்றப்படும் இந்த பூமியிலிருந்து. கர்த்தர் அவன் மேல் செய்யும் ஆக்கினை தண்டம், கோபத்தின் விளைவாக அவன் மேல் பொல்லாதவனை கர்த்தர் துரத்துவார், அவனை அழிப்பார். அப்பொழுது மேலதாளங்கள் அவன் பின்னே செல்லும். அவன் பயன்படுத்தின இசைக்கருவிகளும் அவனோட போகுமாம். அப்படி என்றால் அவனும் அவனோடு சேர்ந்த பொல்லாத ஆவிகளும் அவனுடைய கிரியைகளும் அவனுடன் சேர்ந்த மனிதர்களும், பொல்லாதவன் பேச்சை கேட்டு துன்மார்க்கமாய் வாழ்ந்த மனிதர்களும் எல்லாம் அவன் பின்னே போவார்கள். கொடிய யுத்தத்தினால் கர்த்தர் அவனை எதிர்த்து யுத்தம் செய்வார். தீயவர்கள் அழிக்கப்படுவார்கள், ஒட்டுமொத்தமாக பொல்லாத ஆவிகளோடு சேர்த்து. தோப்பேத் ஆயத்தமாக்கப்பட்டது, அது ராஜாவுக்கென்று ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது என்றால் இது பாதாளத்தை குறிக்கிறது. பாதாளத்திற்குள் பொல்லாத ஆவிகள் போடப்பட்டு அழிக்கப்படும். பொல்லாத மனிதர்கள், துன்மார்க்கரும் அழிக்கப்பட்டு போவார்கள். சாத்தானும் அவன் சேர்ந்த தூதர்களும் அவனை சேர்ந்த மனிதர்களும் அங்கு அழிக்கப்பட்டு போவார்கள். அதாவது அக்கினியும் மிகுந்த விறகும் உண்டு. கர்த்தரின் சுவாசம் எந்தக தீயை போல அவைகளை கொளுத்தும். அப்படி என்றால் சாத்தானை கர்த்தர் அழித்து போடுவார். மிகுதியான விறகு, அதாவது விறகு என்றால் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லலாம். தம்முடைய ஜனத்தினாலும் தம்முடைய சுவாசத்தினால், கர்த்தருடைய சுவாசம் என்றால் கர்த்தருடைய ஜனங்கள். இந்த உலகத்திற்கு முதல் சாத்தான் உள்ளே நுழைந்து அதிகாரம் செலுத்துவதற்கு காரணம் ஒரு மனிதர். ஏவாளம்மாவும் ஆதாமும் செய்தார்கள். அவர்கள் இடம் கொடுத்து விட்டார்கள். அதனால் அதே மனிதர்கள் தான் அந்த பொல்லாதவனை அழிக்க வேண்டும். கர்த்தரின் சுவாசம் என்றால் கர்த்தரால் தீர்க்க தரிசன அபிஷேகம் பெற்ற மனிதர்கள், நாம் தான் அவர்கள். அப்படிப்பட்டவர்கள் சாத்தானை அழித்து பாதாளத்தில் போடுவார்கள் என்று பொருள். கர்த்தர் நியாய தீர்ப்பை கட்டளையிடுவார். பொல்லாத ஆவிகள் பூமியிலிருந்து அகற்றப்படும். துன்மார்க்கர் அகற்றப்படுவார்கள். பாவ
செய்கிற இடங்கள், பாவம் செய்கிற இடங்கள், கர்த்தருக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா இடங்களும், எல்லா மனிதர்களும், எல்லா ஆவிகளும், எல்லா கெட்ட கிரியைகளும், இருளின் அந்தகார செயல்களும், அந்தகார அரண்களும் அழிக்கப்பட்டு போகும். எல்லாம் பாதாளத்தில் தள்ளி அடைக்கப்பட்டு போகும். சுத்திகரிக்கப்படும் பூமி. அப்படிப்பட்ட ஒரு நாள் வரப்போகிறது. இதெல்லாம் கர்த்தருடைய வருகையின் போது நடக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். இப்படியாக நாம் இந்த வார்த்தைகளை கேட்டு நாம் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும். எவ்வளவு பாவம் செய்திருந்தாலும் பரவாயில்லை, எது செய்திருந்தாலும் பரவாயில்லை, எல்லா பாவத்தையும் கர்த்தர் மன்னிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவருடைய திரு ரத்தம் எல்லா பாவங்களையும் அழித்து விடும். ஆனால் மனம் திரும்ப வேண்டும். அந்த பாவத்தை திரும்பி செய்யக்கூடாது. மனம் திரும்புதல் என்றால் பாவத்தை விட்டு விடுவது, பரிசுத்தமாய் வாழ்வது, புது வாழ்க்கை வாழ்வது, கர்த்தருக்கு கீழ்ப்படித்து வாழ்வது. அப்படி மனம் திரும்பி வந்தால் கர்த்தர் நம் பழைய பாவங்களை மன்னித்து நம்மை விடுதலையாக்கி நம்மை நல்ல வழியில் வழி நடத்தி கொண்டு போவார். பரிசுத்த பாதையில் சென்று கர்த்தருடைய ராஜ்யத்தையும் சேர முடியும். அப்படிப்பட்ட பெரும் பாக்கியத்திற்கு ஆயத்தமாகவும் நம்மிடத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் ஏதாவது ஒரு தீய குணங்கள், தீய விஷயங்கள் இருக்கும். அதை ஆராய்ந்து பார்த்து அதை எல்லாம் எடுத்து அகற்றி போட்டு ஒவ்வொரு நாளும் மனம் திரும்புவோம். நாம் பரலோகம் போகும் வரைக்கும் நாம் ஒவ்வொரு நாளும் மனம் திருப்ப வேண்டியவர்களே. நான் பரிசுத்தவான் என்றோ பரிசுத்தவாட்டி என்றோ நாம் நம்மை மேன்மை பாராட்டக்கூடாது. நம்மிடத்தில் என்ன குற்றம் இருக்கிறது என்று தினந்தோறும் ஆராய்ந்து மனம் திரும்ப வேண்டும். ஒரு முறை முதலில் மனம் திரும்ப வேண்டும், பின்பு தினந்தோறும் மனம் திரும்ப வேண்டும். எந்த காரியத்தை குறித்தும் பெருமை பாராட்டக்கூடாது. எந்த விஷயத்திலும் சுயநலமாய் இருக்கக்கூடாது. பரிசுத்தமாய் வாழ பழக வேண்டும். வேத வசனத்தை தினந்தோறும் தியானிக்க வேண்டும். தினமும் 1 மணி நேரம் வேதத்தை வாசித்தால் ஒரு வருடத்தில் ஒரு முறை வேதத்தை முழுவதும் வாசிக்கலாம். அப்படி வாசிக்கும் பொழுது வேத வசனங்கள் நமக்குள் போகும்போது நம் வாழ்க்கை மாற்றப்படும். வேத வசனத்தின் மூலம் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வந்து நம் ஆத்துமாவை சுத்திகரிப்பார். அதற்காக தான் வேத வசனம் படிப்பது. அப்படி செய்யும் பொழுது நாம் பரிசுத்தமாயி கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க தகுதியை பெறுவோம். ஏசாயா 31ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். பைபிளை வாசிப்பதும் வேதாகம விளக்கங்களை கேட்பதும் எதற்கு அவசியமா இருக்கிறது? பைபிளானது நம்முடைய வாழ்க்கையின் அஸ்திவாரம் அல்லது மூச்சு காற்று என்றே சொல்லலாம். நமக்கு ஒரு மூச்சு காற்று எவ்வளவு அவசியமோ, மூச்சு காற்றை நாம் தண்ணீர் குடிக்காமல் 1 நிமிடம் இருக்கலாம், சாப்பிடாமல் 2 நிமிடம் இருக்கிறோம், ஒரு நாள் கூட இருக்கலாம். ஆனால் மூச்சு விடாமல் 1 நிமிடம் கூட இருக்க முடியாது. அது போல இணை பிரியாமல் இருக்க வேண்டிய நமக்கும் நம்முடைய மனதிற்கும் வேத வசனத்திற்கும் தொடர்பு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். எப்பொழுதும் நம் நினைவில் கர்த்தருடைய வார்த்தைகள் இருக்க வேண்டும். ஏன் என்றால் வேதாகமத்தை படிக்கும் பொழுது வாழ்க்கைக்கான ஃபார்முலா, அது வாழ்க்கையின் வழிமுறைகளை கற்றுக்கொள்கிறோம். எப்படி வாழ வேண்டும், என்ன செய்ய வேண்டும். ஒரு சமையல் கலைஞராக வேண்டும் என்றால் சமையல் கலை கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு மருத்துவராக வேண்டும் என்றால் மருத்துவம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதே போல ஒவ்வொரு துறையிலும் எதில் நாம் நிபுணராக வேண்டுமோ அதை கற்றுக்கொள்ள வேண்டும். மனித வாழ்க்கைக்கு நாம் வாழ வேண்டும் என்றால் வாழ்க்கையை கற்க வேண்டும். அதற்கான ஃபார்முலா புஸ்தகம் தான் பைபிள். நம்மை படைத்த தேவன் நமக்கு ஒரு மேனுவலை கொடுத்திருக்கிறார், இப்படிதான் வாழ வேண்டும் என்று. அதுதான் வேதாகமம். அப்படி இருக்க இந்த வேதாகமம் நம் வாழ்க்கை வழிமுறைகளை சொல்லிக் கொடுக்கும் புத்தகமாக மட்டுமல்லாமல் நம்மை யார் என்று அடையாளம் காட்டுவதாகவும், வேத வசனங்கள் கர்த்தரின் இருதயத்தை வெளிப்படுத்துவதாகவும் இருக்கிறது. கர்த்தருடைய குணம் என்ன, அவர் எதை விரும்புகிறார், எதை வெறுக்கிறார், அவர் சுபாவம் என்ன. ஒரு புதுமண பெண் இருக்கிறாள் என்றால் அவள் தன் கணவரின் குணாதிசயங்களை தெரிந்து கொள்ள விரும்புவாள். புகுந்த வீட்டிற்கு போன உடனே தன் மாமியாரிடம் அல்லது அங்க இருக்கிற குடும்பத்தாரிடம் கணவருக்கு என்ன பிடிக்கும், என்ன சமையல் பிடிக்கும், எதை செய்தால் பிடிக்கும், எது பிடிக்காது என்று அறிந்து கொள்ள பெண்கள் விரும்புவார்கள். ஏனென்றால் கணவருக்கு பிரியமாய் நடப்பதற்காக. அதுபோல கர்த்தரை விசுவாசித்து கர்த்தருடைய ஜனமாய் நாம் கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பின்பு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட பின்பு அதோடு நிற்கக்கூடாது. அவருக்கு எது பிடிக்கும், எது பிடிக்காது என்று தெரிந்து பிடித்த காரியத்தை செய்ய வேண்டும். பிடிக்காத காரியங்களை நம் வாழ்க்கையிலிருந்து அகற்ற வேண்டும். இதுதான் வாழ்க்கையின் முறை.
இதை கற்பிப்பதே நமக்கு வேதாகம புஸ்தகம், விவிலியம் என்னும் பைபிள். நாம் இந்த வேத பகுதியில் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை படித்துக் கொண்டிருக்கிறோம். 31ஆம் அதிகாரம். இந்த அதிகாரத்தில் கர்த்தருடைய கோபம், கர்த்தர் எதில் கோபப்படுகிறார், நாம் எதை செய்தால் அவருக்கு பிடிக்கவில்லை என்பதை தெரிந்து கொள்ளலாம். அவருக்கு பிடித்த காரியத்தை எப்படி செய்வது, எது அவருக்கு பிடிக்கும் என்ற காரியத்தையும் நாம் தெரிந்து கொள்ளலாம். அப்படிப்பட்ட காரியங்கள் இந்த வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருப்பது அவருக்கு பிடிக்கும். எப்பொழுதும் அவரை நம்பி அவரை சார்ந்து நாம் இருக்க வேண்டும் என்று நினைப்பது அவருக்கு மிகவும் பிரியமான காரியம். கர்த்தருக்கு எது பிடிக்கும்? உதாரணத்திற்கு, ஒரு மணமான ஒரு புதுமண பெண் புகுந்த வீட்டிலே வந்திருக்கிறாள். அந்த சமயத்தில் கணவருக்கு பிடித்த காரியத்தை செய்யும் போது அந்த மனைவியின் மேல் அந்த கணவருக்கு அதிக பிரியம் உண்டா? அதைதான் எல்லோரும் விரும்புவார்கள். அப்படி இருக்க, கணவரை நம்பாமல் அந்த பெண் வேறு தன் பெற்றோர்களையோ சகோதரர்களையோ மற்றவர்களை தன் உறவினர்களையே நம்பிக்கொண்டிருந்தால், எந்த காரியத்திற்கும் பிறரை நம்புவது, கணவரையோ கணவர் குடும்பத்தையோ நம்ப மாட்டேன் என்றால் அந்த பெண்ணின் மேல் நல்ல கருத்து வருமா? நிச்சயம் வராது. அங்கு அன்பு பலப்படாது, அன்பு வளராது, அது குறைந்துதான் போகும். தன்னையே நம்பி இருக்கிறாள் என் மனைவி என்ற நம்பிக்கை அந்த கணவருக்கு வரும் பொழுது அந்த மனைவியின் மேல் மிகவும் பிரியம் வைப்பார். என்னை நம்பி இருக்கிறாள், அவளுக்கு நான் எல்லாவற்றையும் செய்வேன் என்று. இதுதான் வாழ்க்கையின் தத்துவம். இந்த வாழ்க்கைதான் கர்த்தருக்கும் நமக்கும் இடையில் வர வேண்டும். நாம் எல்லாவற்றிற்கும் கர்த்தரை நம்பி இருக்க வேண்டும், கர்த்தரிடம் போய் கேட்க வேண்டும், கர்த்தரை சார்ந்து இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? நம்முடைய அறிவை நம்புகிறோம், நம்முடைய திறமைகளை நம்புகிறோம், நம்முடைய பணத்தை நம்புகிறோம், நம் நண்பர்கள், உறவினர்கள், கணவரை, மனைவியை, இப்படி எல்லாரையும் நம்புகிறோம். இன்னும் போதாததற்கு நம்மளுடைய டெக்னாலஜி, உலகத்தில் இருக்கிற டெக்னாலஜியை நம்புகிறோம். ஒரு வியாதி வந்தால் கூட நாம் உடனே ஜெபிக்க போவதில்லை, கர்த்தரை தேடுவதில்லை. ஆண்டவரே எனக்கு ஒரு பலவீனம் வந்து விட்டது, என்ன செய்வது என்று ஜெபிப்பதில்லை. முதல் காரியம் அதை இல்லை, நேராக மருத்துவமனைக்கு தான் ஓடுகிறோம். முதலில் கர்த்தரை தேட வேண்டும், பின்பு மருத்துவமனைக்கு போகக்கூடாது என்று சொல்லவில்லை, போகலாம். மருத்துவர் மூலமாகவும் கர்த்தர் குணப்படுத்துவார். நம் விசுவாசம் எப்படியோ அப்படியே குணமாகும். மருத்துவமனைக்கும் செல்லலாம், அதில் தவறு என்று சொல்லவில்லை. ஆனால் முதலில் நம் நம்பிக்கை எங்க இருக்கிறது? கர்த்தரை தேடுவதும் இல்லை, ஜெபிப்பதும் இல்லை. முதலில் மருத்துவமனைக்கு போய் மருத்துவர்கள் முடியாது என்று சொல்லிவிட்டால் அதன் பின்பு ஆண்டவரே காப்பாற்றுங்கள் என்று சொல்வது. யாருக்காயிருந்தாலும் இப்படிதான் செய்கிறோம். இது தவறான ஒரு முறை அல்லவா? முதலில் கர்த்தரை தேட வேண்டும், கர்த்தரிடத்தில் கேட்க வேண்டும். கர்த்தருடைய வல்லமை விளங்கும் பொழுது நாம் மருத்துவமனைக்கு சென்று வைத்தியம் செய்தாலும் அது நமக்கு குணமாகும். என்னதான் மருத்துவர்கள் முயற்சி செய்து அவர்கள் அறிவு திறனை வைத்து போராடினாலும் நம் சரீரத்தில் உள்ள பலவீனம் போக வேண்டும் என்றால் அதற்கு தேவ தயவு தேவை, இருந்தால்தான் முடியும். நாம் பிழைத்திருக்க வேண்டும் என்றால் தான் பிழைத்திருக்க முடியும். கர்த்தர் எடுத்துக்கொள்ள நினைத்தால் மருத்துவர்கள் யாராலும் பிடித்து வைக்க முடியாது. அவர்களும் மனிதர்கள் தானே. அவர்களுடைய உதவியும் அவர்களுடைய செயல்களும் உழைப்பும் மிகவும் உயர்ந்தது. மருத்துவர்களும் மருத்துவமனை ஊழியர்களும் செய்கிற தியாகங்கள் மகா பெரியது. அதை பாராட்ட வேண்டும். மனதில் நன்றியுணர்வோடு எல்லா மனிதர்களும் இருக்க வேண்டும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவர்கள் உழைப்பு என்பது எத்தனையோ ஜீவன்களை காப்பாற்றி கொண்டிருக்கிறது. கர்த்தர் காப்பாற்ற அவர்களை பயன்படுத்துகிறார். மருத்துவர்களும் மருத்துவ ஊழியர்களும் கர்த்தருடைய தூதர்களை போல இருக்கிறார்கள். அதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். நன்றியுணர்வோடு எல்லோரும் இருக்க வேண்டும். நம்முடைய பலவீன நேரங்களில் அவர்கள் செய்கிற தியாகத்திற்கு அளவே கிடையாது. அதற்கு எந்த பிரதிபலனும் யாராலும் செய்துவிட முடியாது. அதே சமயத்தில் அவர்களை நாம் தெய்வமாக நினைக்க கூடாது, விக்கிரகமாக்க கூடாது. தெளிவான புரிதல் வேண்டும். மருத்துவத்தை, விஞ்ஞான வளர்ச்சியை நம்பிக்கொண்டு கர்த்தரை மறந்து தூஷித்து திரியக்கூடாது. கர்த்தர் நினைத்தால்தான் நன்மையோ, உயிர் பிழைப்பதும் அல்லது நல்ல காரியங்கள் நடப்பதும் கர்த்தர் நினைத்தால்தான். அவர் நினைத்தால் நாம் சுகபலனோடு இருக்கும் போதே, உறங்கிக் கொண்டு இருக்கும் போதே நம் உயிரை எடுக்க கூட அவரால் முடியும். அவர்தான் உயிரை கொடுக்கிறார், அவர்தான் எடுக்கிறார். அதை புரிந்தவர்களாய் நாம் வாழ வேண்டும்.
சற்று நம்மை தாழ்த்தி கொள்வது நல்லது. நம் இருதயத்தில் மேன்மை பாராட்டல் இல்லாமல் பாதுகாத்துக் கொள்வது நல்லது. முதல் வசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது, குதிரைகளின் மேல் நம்பிக்கை வைத்து எகிப்திற்கு போய் என்று. மனிதர்கள் குதிரைகளின் மேல் நம்பிக்கை வைக்கிறார்கள். இதன் பொருள் என்னவென்றால், அந்த காலத்தில் யுத்தத்திற்கு போனால் எத்தனை குதிரை படை, எத்தனை வீரர்கள் இருக்கிறார்கள், அதுதான் அவர்களுடைய பலமாய் இருந்தது. குதிரைகளின் மேலும் ரதங்களின் மேலும் தங்களுடைய ஆள் படைகளின் மேலும் நம்பிக்கை வைக்க கூடாது. இன்று நமக்கு வெற்றி வர வேண்டும், ஒரு யுத்தத்திற்கு ஒரு ராஜா போனால் அந்த ராஜா வெற்றி அடைய வேண்டும் என்றால் முதலில் அந்த ராஜா தேட வேண்டியது கர்த்தரை. கர்த்தாவே எனக்கு வெற்றியை தாரும் என்றால்தான், கர்த்தர் அனுமதித்தால்தான் எத்தனை ரதங்களோடு போனாலும் குதிரை வீரர்களோடு போனாலும் வெற்றி பெற முடியும். கர்த்தரை நம்பாமல் தன்னுடைய படைபலத்தை நம்பி போனால் தோற்று போய்தான் வர வேண்டும். இது இஸ்ரவேலர்களுடைய ஆதி காலத்திலிருந்து நடைமுறை அப்படிதான் நடந்திருக்கிறது. கர்த்தரை நம்பி நாம் இருக்க வேண்டும். அதை தான் நாம் இப்பொழுது கவனித்தோம். பணத்தை நம்புவதோ, டெக்னாலஜியை நம்புவதோ, மற்ற காரியங்களின் மேல் நம்பிக்கை வைக்காமல் கர்த்தர் நினைத்தால் தான் முடியும். ஏன் அப்படி கர்த்தரை நம்ப வேண்டும் என்றால், அவர் தெய்வம். அவருக்கு நாம் கொடுக்கும் மரியாதை அது. அவரை புரிந்து வைத்திருக்கிறோம் என்பதற்கு அடையாளம். கர்த்தரை புரிந்தவர்கள், தெய்வத்தின் அருமையை, அவருடைய வல்லமையை புரிந்தவர்கள், கர்த்தரால் தான் நாம் பிழைத்திருக்கிறோம் என்ற உண்மையை உணர்ந்தவர்கள் கர்த்தரை மேன்மைப்படுத்துவார்கள், முதலிடத்தில் வைப்பார்கள். இதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். நமக்கு உதவி வேண்டும் என்றால், சகாயம் அடையும்படி இஸ்ரவேலின் தேவனை தேடாமல் குதிரை மேலும் குதிரை வீரர்கள் மேலும் நம்பிக்கை வைத்தால், நம்பிக்கை வைப்பது மட்டுமல்ல, குதிரை வீரர்கள் அதிகமான பேர் இருக்கிறார்கள், அதிக படைபலம் இருக்கிறது, அதனால் அதை நம்புவோம். குதிரை வீரர்கள் எல்லாம் மகா பலசாலிகளாய் இருக்கிறார்கள், அதனால் அவர்களை நம்புவோம் என்று எகிப்துக்கு போவது. அதாவது எகிப்து என்றால் ஒரு தேசத்தை சொல்வதை போல சொன்னாலும் இதன் ஞான அர்த்தம் வேறு. அதாவது எகிப்து என்று சொல்லும் போது பழைய பாவங்கள் விட்டு, இஸ்ரவேல் தேசத்தை விட்டு வெளியே போன, அதை விட்டு வெளியே வந்த, எகிப்திலிருந்து வெளியே வந்த போது இஸ்ரவேலர்கள் அவர்களுடைய பழக்க வழக்கங்களையும் விட்டு வர வேண்டும் என்பதே கர்த்தருடைய விருப்பமாய் இருந்தது. அதை மீண்டும் இவர்கள் பின்பற்றினார்கள் என்பதே கர்த்தருக்கு கோபம் வரும் காரியம். அதாவது விக்கிரக ஆராதனை. அப்படி என்றால் என்ன? கர்த்தரை விட வேறு எந்த காரியத்தையும் முதன்மைப்படுத்துவது கூடாது. வாழ்க்கையில் முதலிடம் கர்த்தருக்கு தான். நம்முடைய நிலம் நல்லபடியாக விளைய வேண்டும், நல்ல விளைச்சல் வர வேண்டும் என்றால் கர்த்தரை நோக்கி ஜெபித்து, கர்த்தரை முதலிடமாய் வைத்து அவருக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து ஜெபித்து விதை விதைக்க வேண்டும். எந்த காரியத்தை செய்தாலும் அதில் முதலிடம் கர்த்தரை தொழுது கொண்டு அவர் சன்னதியில் ஜெபித்து அதன் பின்பு செய்ய வேண்டும். அப்படி செய்தால் நாம் கர்த்தரை பின்பற்றுகிற உண்மையான கர்த்தருடைய பிள்ளைகள். உணவு சாப்பிடும் போது கூட ஜெபித்து விட்டுதான் சாப்பிட வேண்டும். முதலில் கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆகாரத்திற்கு நன்றி சொல்லி அவருக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுத்து அதன் பின்புதான் ஒவ்வொரு வேளை ஆகாரத்தையும் சாப்பிட வேண்டும். இதுதான் அந்த காலத்தில் பெரியவர்கள் ஊழியர்கள் சொல்லிக் கொடுத்தது. அப்படி செய்யும் பொழுது நாம் ஒவ்வொரு உணவு முறையும், ஒவ்வொரு உணவும் ஆசீர்வதிக்கப்பட்டதா இருக்கும். நம் வாழ்நாள் முழுவதும் என்றும் பஞ்சம் இல்லாமல், உணவு பஞ்சம் இல்லாமல் நம்மால் வாழ முடியும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் நன்றி உணர்வு உடையவர்களாக நாம் இருக்கிறோம். அந்த உணவில் ஏதாவது தேவையற்ற விஷயங்கள் இருந்தால் கூட அதையெல்லாம் நீங்கி போகும், சாபங்கள் நீங்கி போகும், பரிசுத்தமான உணவாக நமக்குள் வரும். அது நம்மை ஆரோக்கியப்படுத்தும், குணப்படுத்தும், பலப்படுத்தும். ஆகாரத்தை பரிசுத்தமாக்கும் நம்முடைய ஜெபத்தின் நிமித்தம். இப்படி செய்வது நல்ல பழக்கம். இதே போல ஒவ்வொரு காரியத்திலும் நாம் கர்த்தரை முதன்மைப்படுத்தி நாம் செய்யும் பொழுது அதில் இருக்கிற எல்லா தீமைகளும் அகன்று பரிசுத்தமாகும். அதனால்தான் சொல்வார்கள், முதலில் நமக்கு பணம் வருமானம் வந்தால், சம்பளம் வந்தாலும் சரி, எந்த பண வருமானம் வந்தாலும் அதில் முதற் பலனை எடுத்து கர்த்தருக்கு செலுத்தி அதன் பின்பு நாம் அதை பயன்படுத்த வேண்டும். அதே போல எல்லா காரியத்திலும் கர்த்தரை கனப்படுத்த வேண்டும். அப்படி செய்து வந்தால் நம் வாழ்க்கை மிக சிறந்ததா இருக்கும். இப்படி கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும். முதலிடத்தை கர்த்தருக்கு என்று கொடுக்க வேண்டும். கர்த்தரை நம்பி நம் வாழ்க்கையின் ஓட்டம் ஓட வேண்டும்.
எல்லா காரியத்திலும் கர்த்தரை நம்ப வேண்டும். நம்முடைய வருமானமா இருந்தாலும் கர்த்தர் நமக்கு தருவார் என்ற நம்பிக்கையோடு, சந்தோஷமா, விசுவாசத்தோடு பரிசுத்த பாதையில் நீதியில் நடக்க வேண்டும். அக்கிரமம் செய்து பணம் அதிகம் சம்பாதிக்க வேண்டும் என்று நினைக்க கூடாது. நமக்கு தேவையானதை கர்த்தர் நமக்கு தருவார். நம்முடைய வேலைகளை நாம் சரியாக செய்வோம் என்று நீதியின்படி, நியாயத்தின்படி நம் காரியங்களை நாம் நடப்பிக்க வேண்டும். கர்த்தர் ஞானம் உள்ளவர். அவர் மறக்காமல் தம்முடைய ஜனங்கள் தீமை செய்யும் பொழுது அவர் ஏற்கனவே சொல்லிவிட்டார். எகிப்திலிருந்து அவர்கள் புறப்பட்ட போது வனாந்திர பயணத்திலேயே கர்த்தர் அவர்களோடு உடன்படிக்கை செய்து விட்டார். நீங்கள் என் வார்த்தைகளை கைக்கொண்டு நடந்தால் நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாய் இருப்பேன் என்று. இவர்கள் அந்த வார்த்தையை, அந்த உடன்படிக்கையை மீறும் பொழுது என்ன நடக்கும்? இவர்கள் உடன்படிக்கையை மீறும் போது கர்த்தர் அவர்களை விட்டு விலகி விடுவார். கர்த்தர் ஒரு இடத்தில் இல்லை என்றால், நம் தேவன், நம் ஆண்டவர், பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இல்லை என்றால் அங்கு வேறொருவன் வந்து விடுவான். இந்த உலகத்தில் மனிதன் ஒன்று பரிசுத்த ஆவியால் கட்டுப்படுத்தப்பட வேண்டும், இல்லை என்றால் பொல்லாத ஆவிகள் கட்டுப்படுத்தி கொண்டிருக்கும். நம்மிடத்தில் பரிசுத்த ஆவியானவர் இல்லை என்று யார் நினைத்தாலும் அவர்களுக்குள் பொல்லாத ஆவி இருப்பது உறுதி. இரண்டும் இல்லாத நிலை இல்லை. பரிசுத்த ஆவியானவரும் இல்லாமலும் பொல்லாத ஆவிகளும் இல்லாத ஒரு நிலை என்பதே இல்லை இந்த உலகத்தில். அதை புரிந்து கொள்வோம். காலை இடமாய் நம் இருதயம் இருக்காது. ஒன்று கர்த்தருடைய ஆவியானவர் இருக்க வேண்டும், அவர் நல்வழியில் நம்மை நடத்த வேண்டும். இல்லை என்றால் பொல்லாத ஆவி இருக்கும், அவை நம்மை பொல்லாத வழியில் நடத்தி கொண்டிருக்கும். இதுதான் உண்மை, சத்தியம். ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொண்டுதான் தீர வேண்டும், வேறு வழி இல்லை. பரிசுத்த ஆவியானவர், அதாவது கர்த்தர் உடன்படிக்கை செய்த போது இஸ்ரவேலர்களோடு என்ன சொன்னார்? இந்த என் கட்டளைகளை நீங்கள் கை கொண்டு நடந்தால் நான் உங்கள் தேவன் என்று சொன்னார். இல்லை என்றால் அவர் விலகி போய்விட்டார். கர்த்தர் விலகினால் அங்கு பொல்லாத சாத்தான் வருவான். இதற்கு இன்னொரு ஆதாரமும் உண்டு. சவுல் ராஜாவை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். சவுல் ராஜா பாவம் செய்து 3 முறை பாவம் செய்கிறார். முதல் முறை விட்டு விடுகிறார், ஆண்டவர் மன்னிக்கிறார், வாய்ப்பு கொடுக்கிறார், மனம் திரும்பட்டும் என்று 3 முறை பாவம் செய்கிறார். கடைசியில் கர்த்தரை கனப்படுத்த வேண்டிய அந்த பலி கொடுக்கும் நேரத்தில் தீர்க்கதரிசி ஐயா வருவதற்கு முன்பாகவே சவுல் தானே போய் பலி கொடுத்து விடுகிறார். ஏன் என்றால் கர்த்தரை விட ஜனங்கள் அவருக்கு முக்கியமாய் போயிற்று. இஸ்ரவேலின் ராஜாவாய் இருந்தவர் தம்முடைய ஜனங்கள், தேசத்தின் ஜனங்கள் விலகி போவதை கண்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு மீறி தீர்க்கதரிசியா வருவதற்கு முன்பே இவரே பலி கொடுத்து விடுகிறார். இதுதான் அவர் 3வது முறை செய்கிற பாவம். இது நிமித்தம் கர்த்தர் சவுல் ராஜாவை விட்டு விலகினார். அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுல், அந்த அபிஷேகம் நீங்கி போயிற்று. அதன் பின்பு என்ன நடந்தது? சாமுவேலைய தாவீதையாவை அபிஷேகம் பண்ணிவிட்டார். அபிஷேகம் அங்கு போய்விட்டது. ஆனால் சவுல் ராஜாவின் நிலை பொல்லாத ஆவி பிடித்தது. இவர் பெருமைக்கு இடம் கொடுத்தார். பெருமையின் ஆவி அவரை பிடித்து அலைக்கழித்து கொண்டிருந்தது. நாம் கர்த்தருக்கு செவி கொடுக்காமல் நம் விருப்பப்படி நாம் வாழ்கிறோம் என்றால் ஒன்றை தெரிந்து கொள்வோம். மனிதன் எப்பொழுதும் தனித்தன்மையுடன் வாழ முடிவதில்லை இந்த உலகத்தில். என் விருப்பப்படி நான் வாழ்கிறேன் என்று நினைக்கிற யாருமே தன் விருப்பப்படி அவர்கள் நடப்பதில்லை. அவர்கள் விரும்பிய காரியத்தை எல்லாம் அவர்களால் செய்ய முடியாது. இப்படி சொல்லுவார்கள், ஆனால் யோசித்து பார்க்கட்டும். தன் விருப்பப்படி, என் விருப்பப்படி நான் வாழ்கிறேன் என்று சொல்லுகிற யாரும் அவர்கள் விரும்புவதை செய்ய அவர்களால் முடியாது. அடிமைப்பட்டு கிடப்பார்கள். பொல்லாத ஆவிகள் சொல்வதை தான் அவர்கள் கேட்டுக்கொண்டு அடிமை வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். உண்மை இதுதான், சத்தியம் இதுதான். என் விருப்பப்படி நான் வாழ்கிறேன் என்று வெளியில் வாயினால் சொல்லுகிறவர்கள் அமர்ந்து உட்கார்ந்து யோசித்து பாருங்கள். நீங்கள் நினைப்பதையெல்லாம் உங்களால் செய்ய முடிகிறதா? நிச்சயம் முடியாது. நீங்கள் ஒன்று நினைப்பீர்கள், ஆனால் உங்கள் செயல்கள் ஒன்று இருக்கும். இந்த காரியத்தை இன்று செய்ய வேண்டும் என்று நினைப்பீர்கள், ஆனால் உங்களால் முடியாது. அடுத்த நாள் செய்யலாம் என்று நினைப்பீர்கள், அடுத்த நாளும் முடியாது. இப்படியே போய்கொண்டிருக்கும். காரணம் என்ன? நீங்கள் பொல்லாத ஆவிகளுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறீர்கள். அடிமைப்படுத்தி பொல்லாதவனுக்கு அடிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று பொருள். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையும் வசனத்தையும் கேட்டு நீங்கள் நடக்கும் பொழுது உங்கள் விருப்பப்படி நீங்கள் வாழ முடியும். எப்படி? நீங்களாக விரும்பி கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு நீங்கள் பரிசுத்த வாழ்வு வாழ தொடங்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை வழி நடத்துவார்.
அவர் எப்பொழுதும் நம் மனம் விருப்பம் இல்லாத காரியத்தை செய்ய சொல்லவே மாட்டார். நாம் எதை விரும்புகிறோமோ மனதால், முழு மனதால் நாம் விரும்புகிற காரியத்தை தான் அவர் செய்ய வைப்பார். கர்த்தர் சொல்லுவார், ஒரு வேலையை கொடுக்கிறார், இந்த காரியத்தை நீ செய் மகளே என்று சொல்லுகிறார் என்றால், அதில் நமக்கு விருப்பம் இல்லை என்றால் அவர் சொல்லவே மாட்டார். நம் இருதயத்தில் அந்த வாஞ்சை இருக்க வேண்டும். நாம் அதிகமாய் வாஞ்சித்து கேட்க வேண்டும். சுவாமி, எனக்கு இந்த பாக்கியத்தை கொடு, இந்த வேலையை நான் செய்கிறேன், எனக்கு கொடுங்கள் என்று கேட்கும் பொழுது, அப்பொழுதுதான் நமக்கு அந்த பாக்கியத்தை கொடுப்பார். நம் மனதில் விருப்பம் இருந்தாலே அந்த வேலையை கொடுப்பார். ஏனென்றால் நாம் கேட்க வேண்டும் என்று மட்டும் அல்ல, நம் இருதயத்தில் வாஞ்சை இருக்கிறதா என்று. நமக்கு விருப்பம் இல்லை, கர்த்தர் சொல்லுகிறார், ஆனாலும் நமக்கு விருப்பம் இல்லை என்றால் அந்த காரியத்தை அவர் சொல்லவே மாட்டார் முதலில், நல்ல காரியமாய் இருந்தாலும் கூட. அதனால்தான் நாம் முழுமையாய் நம்மை அர்ப்பணிக்கிறது. அதனால்தான் தேவ ஊழியர்கள் தங்களை முழுமையாய் அர்ப்பணித்து, சுவாமி உங்கள் விருப்பத்தை சொல்லுங்கள், நாங்கள் கேட்கிறோம் என்று அர்ப்பணித்து ஜெபிப்பார்கள். அப்படி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு அந்த காரியங்களை செய்ய சொல்வார். கர்த்தர் சொல்லுகிற காரியங்கள் எல்லாம் நமக்கு இன்பமானவைதான், துன்பத்தை கொடுக்காது. அதில் தனி சுகம் இருக்கும். அதில் வேலை செய்தாலும், கடினமாய் வெளியிலிருந்து தோன்றினாலும், ஆனால் அதை செய்யும் பொழுது, கர்த்தருடைய கட்டளைகளை நிறைவேற்றும் பொழுது, அதை பின்பற்றி நடக்கும் பொழுது, அது எவ்வளவு இன்பமானது தெரியுமா? அதன் சுகம் தெரியுமா? கர்த்தருடைய திருக்கரங்களை பற்றி கொண்டு அவர் வழிகளில் நடப்பது என்பது இன்பமான சுகமான வாழ்க்கை, சுலபமான வாழ்க்கை. பொல்லாத நம் விருப்பப்படி வாழ்கிறோம் என்று நினைத்து கொண்டு பொல்லாதவன் கைகளை பிடித்து கொண்டு வாழ்வது அடிமை வாழ்க்கை. நம்மால் எதையுமே செய்ய முடியாது. நாம் விரும்பிய எந்த காரியத்தையும் செய்ய நம்மால் முடியாது. விருப்பம் இருக்கும், ஆனால் செய்ய முடியாது. கை காலில் நம் செயலே இழந்து போவோம். அவன் நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருப்பான். அதை செய்யாதே, இது நடந்துவிடும், இது நடந்துவிடும் என்று. உண்மையாய் நீதியின் பாதையில் நம்மை வாழவே விட மாட்டான். பாவத்தை தான் செய்ய வைப்பான். தவறான காரியங்களை செய்ய வைத்து அதன் மூலம் துன்பத்தை கொண்டு வந்து, துன்பத்தையும் அவமானத்தையும் வேதனைகளையும் வழிகளையும் கொண்டு வருவதே நமக்கு அவனுடைய நோக்கம். கெட்ட பெயரை ஏற்படுத்துவான், வலி வேதனைகள் நோய்களை கொண்டு வருவான், தேவையற்ற காரியங்களை செய்ய வைத்து. உதாரணத்திற்கு, ஒரு மனிதன் ஒரு பைக் வாங்குகிறான் என்று வைத்துக் கொள்வோம். அவன் பொல்லாதவனின் பிடியில் இருந்தால் வண்டி ஓட்டிக்கொண்டு போகும்போது இன்னும் கொஞ்சம் வேகமாக போ சொல்லிக் கொடுப்பான். பொல்லாத ஆவிகள் இன்னும் வேகமாக போகலாம், எவ்வளவு ஸ்டைலாக இருக்கும், இப்படியெல்லாம் சொல்லிக் கொடுப்பார்கள். அந்த ஆவி போதிக்கும். அதை கேட்டு போவதனால்தான் அதிகமான விபத்துகள் ஏற்படுகிறது. இப்படியெல்லாம் நடப்பதற்கு அதுதான் காரணம். இளைஞர்கள் அப்படிதான் கண்மூடித்தனமாக போவார்கள் பொல்லாத ஆவிகளின் பேச்சை கேட்டு. அவர்களுக்கு தெரியாது பொல்லாத ஆவிகள் தான் நம்மோடு பேசுகிறது என்று. தங்களுக்கு தாங்களே நினைத்துக் கொள்வதாக நினைத்து போய் அப்படிதான் விழுவார்கள். அது மிகப்பெரிய ஆபத்தில் முடியும். பெற்றோர்கள் இங்கு சொல்லிக் கொண்டிருப்பார்கள், நிதானமாக போ மகனே என்று. அந்த அன்பின் வார்த்தைகள் கேட்காது அந்த பிள்ளைகளுக்கு. பொல்லாத ஆவிகளின் குரல் கேட்டு நடப்பது. இப்படி நடக்கிற காரியங்கள், அதனால் ஏற்படுகிற மிகப்பெரிய விபத்துகள், உயிரிழப்புகள் கூட நடந்து விடுகிறது அல்லவா? பொல்லாத ஆவிகள் தான் இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா தீமைகளுக்கும் காரணம். இப்படி கர்த்தர் மனிதனோடு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். இன்று வாழ்கிற நம்மோடு கர்த்தர் செய்கிற உடன்படிக்கை இந்த வேத புத்தகம். வேத புத்தகத்தில் அவருடைய இருதயத்தில் என்னென்ன எண்ணங்கள் இருக்கிறதோ அதை எழுதி நம் கையில் கொடுத்திருக்கிறார். அப்படி என்றால் இவ்வுலக வாழ்க்கை நாம் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது என்பதை சொல்லிக் கொடுத்து அதை எழுத்துப்பூர்வமாக எழுதி நம் கைகளில் கொடுத்திருக்கிறார். அதற்கு பெயர்தான் பைபிள். இதை நாம் எடுத்து வாசித்து, கர்த்தருக்கும் மனிதனுக்கும் உள்ள உடன்படிக்கையின் அடையாளம் வேத புத்தகம். இந்த உடன்படிக்கையே இதுதான், திருமணத்தில் தாலி அணிவிப்பது போல. அப்படி இருக்க வேத புஸ்தகத்தை வாசித்து இந்த வசனங்களை கை கொண்டு நடந்தால் மிகவும் சுலபம். அது ஒன்றும் கடினமான காரியம் அல்ல. எப்படி வாழ வேண்டும், எது சரி எது தவறு என்று போதிக்கப்பட்டிருக்கிறது. அதை கேட்டு நாம் நடக்கும் பொழுது கர்த்தர் நம் தேவனாயிருந்து நம்மை எப்பொழுதும் இரவும் பகலும் நம்மை பாதுகாத்துக் கொள்வார். சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனிதன். படித்துக் கொண்டிருப்பதல்ல, தியானமாய் இருப்பது. கொஞ்ச நேரம் படித்தாலும் மற்ற முழு நேரமும் தியானமாய் இருக்க வேண்டும். இரவும் பகலும் நம் மனதில் அந்த வார்த்தைகள் ஓடிக்கொண்டே இருக்கும்.
சினிமா பாடலை ஏதாவது ஒரு முறை, இருமுறை ஒரு 10 நிமிடம் கேட்டுவிட்டால், அதையே நம்முடைய மூளையில் ஓடிக்கொண்டே இருக்கும். அன்று முழுவதும் நம் இருதயத்திற்குள் அந்த பாட்டு கேட்பது போல இருக்கும். அதுபோல அதுபோல சினிமா பாட்டை விட்டுவிட்டு வேத வசனங்கள் அப்படி நமக்குள் ஓட வேண்டும். அப்படி ஓட வேண்டும் என்றால், சினிமாவை நேசிப்பதைப் போல கர்த்தரை நாம் நேசிக்க வேண்டும். அந்த அன்பு வர வேண்டும். அவர் மேல் மரியாதை வர வேண்டும். கர்த்தரை நாம் முக்கியத்துவப்படுத்த வேண்டும். முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும் நம் வாழ்க்கையில். அப்படி செய்யும் பொழுதுதான் இது நடக்கும். இப்படி கர்த்தருக்கு பிரியமாய் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி நாம் வாழாமல் நம் விருப்பப்படி பொல்லாதவன் பேச்சை கேட்டு தீமை செய்து கொண்டு இருந்தால், தீமைக்கு சொந்தக்காரனான பொல்லாத ஆவிகள் வந்து நம்மை ஆளுகை செய்ய தொடங்கும். அதனால் நமக்கு என்ன நடக்கும்? தீமைகளே வரும். வியாதிகள், வலிகள், பற்றாக்குறைகள், பணப்பற்றாக்குறைகள், பஞ்சம், அவமானங்கள், சண்டைகள், சச்சரவுகள், போராட்டங்கள், அலைச்சல்கள் எல்லாவற்றையும் முடித்து அதன் பின்பும் நம் இருதயத்தை கடினமாய் வைத்திருந்தால், மனம் திரும்பாவிட்டால், நம்முடைய சொந்த இடத்தை விட்டே கர்த்தர் நம்மை விரட்டுவார். இப்படியெல்லாம் கர்த்தருடைய நியாய தீர்ப்புகள் ஒன்றொன்றாக வரும். கர்த்தரை விலகினால் பொல்லாத ஆவிகள் வந்து இப்படியெல்லாம் நமக்கு துன்பப்படுத்தும். கர்த்தருடைய பாதுகாப்பு இருப்பதினால் தான் நாம் சுகமாய் வாழ்கிறோம். அந்த பாதுகாப்பை நாம் இழந்து போவோம். கர்த்தர் வந்து நம்மை துன்பப்படுத்துவதல்ல, அவர் படுத்த மாட்டார் அப்படியெல்லாம். அவர் தம்முடைய பாதுகாப்பை வெறுத்து போய் விட்டு விடுவார். பாதுகாப்பை எடுத்து விடுவார். அவர் விலகி போய் விடுவார். ஆனால் இன்று நம்மோடு கர்த்தர் செய்கிற உடன்படிக்கை என்ன? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்கிறார். மனம் திரும்புவோம். எவ்வளவு பாவமாய் இருந்தாலும் சரி, எந்த பாவம், எவ்வளவு பெரிய பாவம், எவ்வளவு நாட்களாக செய்த பாவமாய் இருந்தாலும் சரி, நம் சரீரத்தில் மூச்சு இருக்கும் வரைக்கும், நம் உயிர் இருக்கும் வரைக்கும் மனம் திரும்பும் வாய்ப்பை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். எந்த வயதாயிருந்தாலும், எந்த பாவம் செய்திருந்தாலும், எந்த அளவுக்கு குவிந்திருந்தாலும் சரி, மனம் திரும்புவோம். இன்று இப்பொழுதே மனம் திரும்புவோம். அப்படி மனம் திரும்பினால் உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். மன்னிக்க அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். என்ன பாவம் செய்தாலும், சாமி நான் செய்தேன், என்னை மன்னியும், இனி நான் இந்த பாவத்தை செய்ய மாட்டேன் என்று கர்த்தருடைய சமூகத்தில் விழுந்து அறிக்கை செய்து விட்டு விடுங்கள். கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். அவர் மிகவும் பெரியவர், நல்லவர், மிக மிக நல்லவர். அவரை போல நல்லவர் ஒருவரும் இல்லை. அவர் அன்பை போல சுகமானது எதுவும் இல்லை. அவருடைய துணை நமக்கு இருக்கும் பொழுது வேறு யாருமே நமக்கு தேவையும் இல்லை. எந்த மனிதனையும் நம்பி ஏமாற தேவையில்லை. மனிதன் மேல் வைக்கிற நம்பிக்கைக்கு அவன் எம்மாத்திரம். நாசியில் சுவாசமுள்ள மனிதனை நம்புவதை காட்டிலும் கர்த்தருடைய நாமத்தின் மேல், கர்த்தர் மேல் பற்றுதலாயிருப்பதே நலம். அவர் மேல் பற்றுதலாய் இருந்து அவர் மேல் அன்பு கூர்ந்து நாம் வாழ்வதே நமக்கு நல்லது. அவர் பெரியவர், மிகவும் பெரியவர், நம்மை காக்க வல்லமையுடையவர். மனம் திரும்பினால் நிச்சயம் நமக்கு மன்னிப்பு கிடைக்கும். மனம் திரும்பாதவர்களுக்கு என்ன நடந்தாலும் சரி, நான் அப்படித்தான் இருப்பேன், அதெல்லாம் நம்மால் முடியாது, நான் செய்ய மாட்டேன், எது நடந்தாலும் நானே சமாளித்துக் கொள்கிறேன், நான் கர்த்தரை நம்ப மாட்டேன், திருந்தலாம் மாட்டேன், என் பாவத்தை நான் விட்டுவிட மாட்டேன் என்று ஒரு கூட்ட ஜனங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆதி காலம் முதல். அப்படிப்பட்டவர்களுக்கு என்ன நடக்கும் என்றும் வேதம் சொல்லுகிறது. கர்த்தரே அவர்களுக்கு விரோதமாய் எழும்புவார். அந்த அளவுக்கு இருதயத்தை கடினைப்படுத்தி மேட்டிமை கொண்டு வாழ்ந்தால் அவர்களுக்கு விரோதமாக கர்த்தர் எழும்புவார். எழும்பி அவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுவார். இது எவ்வளவு பெரிய ஆபத்தான நிலை, மகா மோசமான நிலையை உண்டு பண்ணும். அவர்கள் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க முடியாது. அப்படிப்பட்ட நிலை ஏற்படும். உடைய இருதயங்களை கடினப்படுத்தாமல் மனதை இலக வைத்து கல்லான இருதயத்தை விட்டுவிட்டு சதையான இருதயத்தை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டு மனம் திரும்பி பரிசுத்தமாய் வாழ்வோம். மனம் திருந்துதல் கர்த்தருக்கு பிரியமானது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.